எம்பெருமான் சூர்பகையனுடைய தோதகத்தை கண்டு இவள் பாதகி என்று எண்ணினார். அம்மா, நீங்கள் யார்? உங்கள் பேர் என்ன? உங்கள் ஊர் எது? உங்கள் உறவு யாது என்றார். ஒருவனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவனுடைய நண்பனை தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் எம்பெருமானும் விசாரித்தார். அவள் சொன்னாள், பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி. நான் பிரம்மதேவருடைய மகனுக்கு மகனுக்கு மகள். பிரம்மாவுடைய மகன் புலத்தியன், புலத்தியுடைய மகன் விச்சிரவசு, விச்சிரவசுவின் மகள் நான். எனக்கு குபேரன் ஒரு தமையனார், ராவணன் ஒரு தமையனார். நான் இன்னும் கல்யாணம் ஆகாத கன்னி. என் பெயர் காமவல்லி என்றாள். வடிகட்டி பொய் சொன்னாள். அப்போது பிராட்டியார் எம்பெருமானை பார்க்க வருகிறார்கள். சூர்பனகை ஜானகி அம்மையாரை கண்டு மதிமயங்கி நின்றாள். இப்படியும் ஒரு அழகுள்ள பெண் உண்டா? இவளை விரும்புகின்ற இவர் என்னை விரும்புவாரா? ஆண்டவனே, அவள் கொடிய அரக்கி, அநேக முனிவர்களை கொன்று தின்றுவிட்டாள் என்று சொன்னால் சூர்பனகை. பிராட்டியார் வந்து எம்பெருமானுடைய திருவடியில் வணங்கினாள். ஜானகி, இவள் கொடிய அரக்கி என்று எம்பெருமான் சொல்லி அம்பிகையின் கரத்தை பற்றி கொண்டு ஆசிரமம் போனார். சூர்பனைக்கு ஏமாற்றம். வெண்ணெய் திரண்டு வருகிற போது பானை உடைந்தது போல ஆய்விட்டது. இன்னும் கொஞ்ச நேரம் இவள் வரவில்லையானா அவர் எனக்கு கணவனாக ஆயிருப்பார் என்று கருதி அன்று இரவெல்லாம் விரக வேதனைப்பட்டார். பிராதகாலம் வருகிறாள். ஆண்டவன் அந்த நதியிலே நீராடி தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிராட்டியார் கணவனுடைய பாத பூஜைக்காக மலர்களை திரித்து கொண்டிருக்கின்றாள். இருண்ட சோலையிலே வடிவால் தாங்கி சுமித்திரை பெற்ற சிங்கம் இளைய பெருமாள் காவல் புரிகின்றார். இளைய பெருமாளை சூர்பனகை பார்க்கவில்லை. சீதையை தின்று விட்டால் மனைவி இல்லாத ராமன் என்னை மனைவியாக அடைவார் என்று பிராட்டியாரை பற்றி தின்பதற்காக விரைந்தாள். காவல் புரிகின்ற இளைய பெருமாள் நில்லடி என கடிகினன், சில்லலோதியை திரிகுற பற்றினன். சிக்குண்டே அவள் கூந்தலை பற்றி நிலத்திலே 2 முறை வைத்தார். இந்த வேட்டிகளுக்கு நீளம் போடுகிற போது அந்த வேட்டியை விட இந்த ஏனை பானையிலே போட்டு துவைப்பார்கள். அந்த இளைய பெருமாளை சூர்பனகை கண்டாள். இவரும் அழகாத்தான் இருக்கிறார். ராமராவது நீல மேகம், இவர் பொன் வண்ணம். இளைய பெருமாளை கண்டு காதலித்து அவரை பற்ற முயன்றாள். வடிவாளை எடுத்தால் பெண்ணை கொல்லக்கூடாது என்று எண்ணினார். நாசி, செவி, 2 தனங்களின் நுனி இவைகளை சேதித்து விட்டார். இந்த இடம் தான் அருணகிரியார் பாடுறார். மூக்கரை மட்டை மகாபல காரணி சூர்பனகை படுமூழி உதாசனி மூர்க்க குலத்தி விபீஷணர் சோதரி முழுமோடி. மூத்த அரக்கன் இராவணனோடு இயல்பு ஏற்றிவிட கமலாலய சீதையை மோட்டன் வளைத்து ஒரு தேர்மிசையே கொடுமுகிலே போய் மாக்கன சித்திர கோபுர நீள்படை வீட்டில் இருத்திய நாள் அவன் வேறரே மார்க்கம் முடித்த வில்லாளிகள் நாயகன் மருகோனே. பாட்சிய மத்தள பேரிகை போல் மறைவாழ்த்த மலர்கழு நீர் தரு நீள் சுனை வாய்த்த திருத்தணி மாமலை மேவிய பெருமாளே. மூக்கரை மட்டை மகாபல காரணி சூர்பனகை படுமூழி உதாசனி மூர்க்க குலத்தி விபீஷணர் சோதரி. ராவண சோதரி என்று சொல்லாமல்
விபீஷண சோதரி என்றார் அருணகிரிநாதர். அதற்கு தகுந்த காரணம் உண்டு. சத்யவர்த்தன் என்ற ஒரு அரசர் பெருமான், அவனுக்கு சங்க சூடனன் என்ற ஒரு குமாரன், உத்தமமான குழந்தை. ஆனந்த குரு என்ற ஆச்சாரியத்தில் எல்லாரும் கல்வி பயில்கின்றார்கள். அந்த ஆனந்த குருக்கு ஒரு மகள் சுமிக்கி, தாயில்லாத பெண், செல்வமா வளர்கிறார். சங்கசூடனும் மற்ற குழந்தைகளும் சுமிகியும் சேர்ந்து படிக்கின்றார்கள். சங்கசூடனன் மாசில்லாத மனம் படைத்தவன், சுமிகி ஆசா பாசம் நிறைந்தவள். சங்கசூடனனை அவள் தவறான முறையிலே விரும்பினாள். அவன் குற்றமில்லாத குணக்குன்று. அவள் மங்கை பருவம் அடைந்த உடனே ஆனந்த குரு வீட்டோடு நிறுத்தி கொண்டார். காதல் தீயினாலே வெதும்பிக் கொண்டிருந்தாள் அந்த சுமிக்கி. இரவு 9 மணிக்கு கல்வியிலே சந்தேகம் வந்த சங்கசூடனன் ஆச்சாரியருடைய இல்லத்துக்கு வந்தார். அவர் சிவாலயம் போயிருந்தார். சுமிகி ராஜகுமாரனை கண்டவுடனே தேடிய மருந்து தெருவிலே கிடைத்தது என்று கருதி வருக வருக என்றாள். அம்மா, குழந்தாய், தந்தை எங்கே? அவர் எங்க போனா என்ன? நீங்க இதயராஜா, நான் இதயராணி, நீங்க வானம், நான் தந்தி. சகோதரி, இந்த வச்சனங்கள் எல்லாம் எங்கே படித்தாய்? நீ ஆச்சாரிய குமாரி, நான் உனக்கு தமையன். தவறான வழியிலே செல்லக்கூடாது. உலக இன்பம் கடுகளவு, அதனாலே வருகிற பாவத்துக்கு வருகிற துன்பம் மலையளவு என்று அறவுரை பகர்ந்தான். ஓட்ட பானையிலே தீர்த்தம் நிற்காது. பலாத்காரமாக பற்ற வந்தாள். அவன் கட்டறிந்த காளை போலி, சகோதரி, இந்த பிறப்பிலே மட்டுமல்ல, 7 பிறப்பெடுத்தாலும் நீ சகோதரி, நான் உனக்கு அண்ணன். சங்கசூடனன் நீதி நெறி தவற மாட்டான் என்று ஓடினான். சங்கசூடனா, வருகிற துன்பத்தை தாங்கிக் கொள். வானம் இடிந்து தலையில விழுந்தாலும் ஒழுக்கம் தவற மாட்டேன். வீட்டிலே போய் மயங்கி படுத்து விட்டான். சுமிக்கி வெங்காயத்தை கசக்கி கண்ணீரிலே விட்டு ஓ என்று கதறி அழுது வந்த தந்தையாரை வணங்கி, அப்பா, ராஜகுமாரன் தாங்கள் இல்லாத நேரத்திலே வந்து என் கற்பழிக்க முயன்றான் என்று கோள் சொன்னாள். மகள் வார்த்தையை கேட்ட ஆனந்த குரு அரண்மனையிலே சென்று, சத்யவரதா, உன் மகன் என்னுடைய இல்லத்திலே வந்து என் மகளை விரும்பினான் என்ற ஆச்சாரியர் வார்த்தை சத்தியம் என்று கருதி 4 கொலையாளிகளை அழைத்து, அவன் என் மகனல்ல, கானகத்திலே கொண்டு போய் கரும்பாரில் வைத்து மாறுகை வாங்கிவிடுங்கள் என்றார். மயங்கி இருக்கின்ற அரச குமாரனை காவலர்கள் கொண்டு போய் பாறையிலே வைத்து மாறுகை வாங்கிவிட்டார். தேவதேவா, மகாதேவா, கருணாநிதி, குற்றஞ்செய்யாத எனக்கு தண்டனையா, தெய்வம் இல்லையா என்று கதறினான். பூமி வெடித்து 1000 தலையோடு ஆதிசேஷ பகவான் வந்து, சங்கசூடனா, அரசன் அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும். இந்த பிறப்பிலே உனக்கு பழியை மூட்டி தீங்கு செய்தவர்களை நான் மறுபிறப்பிலே தண்டிப்பேன் என்றார். அவன் ஆத்மா பிரிந்தது. அந்த சங்கசூடனன் விபீஷ்ணாழ்வார், அந்த சுமிக்கி சூர்பனகை, ஆதிசேஷன் லட்சுமணராக வந்தார். போன பிறப்பிலேயே ஒழுக்கம் தவறாதவர் விபீஷ்ணாழ்வார். அதனாலே மூர்க்க குலத்தி விபீஷணர் சோதரி என்று சொன்னார். இப்படி மூக்கும் காதும் போய் ஜனஸ்தானத்திலே சென்று அரண் கொடுத்த வரங்களை பெற்ற கரண் காலிலே விழுந்து, பட்ட பாடி கேளாய் கரணினன், பட்ட பாடி கேளாய், பட்ட பாடி கேளாய், பனைத்த தோளாய், பிடித்த வாளாய், குட்டி மனிதன் என்னை கட்டி இழுக்க பின்னை வெட்டி பாம்பு போலே ஒட்டி அண்ணாவே, பட்ட பாடி கேளாய். அண்ணே, 2 மானிடர்கள் எனக்கு துன்பம் செய்தார்கள். கரண் அறிஞன், தங்கச்சி, கை வைத்தாதானே தேள் கொட்டும், நீ என்ன செய்தாய்? அண்ணா, அதை ஏன் கேட்கிறாய்? திருத்தமான வீரர் 2 சூரர்
நரபதாரன் அறக்கருவேர் களைந்து நறுக்கவே நினைந்து இருக்கிறார்கள் வந்து ஒருத்தி பெண் பிறந்து பட்ட பாடு கேளாய். ஏற்கும் பெண்ணை கண்டே அண்ணனுக்குண்டே என்று கொண்டு தூக்க போனேன் பண்டு காக்கு மனிதன் கண்டு மூக்கும் காது இரண்டும் போக்கடித்து கொண்டு பட்ட பாடு கேளாய். சீதை என்ற ஒரு பெண்மணி ராவணனுக்கு ஆகும் என்று தூக்கப் போனேன். அந்த இளையவன் என் மூக்கும் காதும் வெட்டிவிட்டு கரன் திரிசிரன் தூஷணன் மூவரும் 14,000 வெங்கலக்காரரோடு போருக்கு வந்தார்கள். 3.25 நாழிகையில அத்தனை பேரையும் பகவான் அழித்து விட்டார். கரன் திரிசிரன் தூஷணன் அத்தனை பேரும் மாண்டார்கள். சூர்பனகை கண்டாள். ஆக்கினேன் மனத்து ஆசை அது வந்த ஆசை மூக்கினோடும் முடிய முடிந்திலேன். பாக்கினால் உங்கள் வாழ்வையும் நாளையும் போக்கினேன் கொடியேன் என்று போயினாள். ஆசைப்பட்டேன், அதன் பயனாக மூக்கு வெட்டப்பட்டது. அதோடு முடியாமல் கரனே திரிசிரனே தூஷணனே சித்தன்னையின் குழந்தைகளாகிய உங்கள் வாழ்நாள் முடிந்தது என்று காதையும் மூக்கையும் தூக்கி கொண்டு லங்கைக்கு போனாள். சூர்பனகின் அலங்கோலத்தைக் கண்டு எல்லாரும் பொறிக்கென நோக்கினர். விழித்து பார்த்தாள். இவளே மூக்கை வெட்டி கொண்டாளா? தெய்வத்துக்கு பிரார்த்தனை செய்து அறுத்து கொண்டாளா? இவளை தொடுகின்றவள் 14 உலகத்திலே இல்லையே என்று ஆச்சரியப்பட்டார். ராவணன் தர்பாரில் போய் காலில் விழுந்த. அங்க இளம் பெண்களெல்லாம் வெண்சாமரை இரட்டுகிறார்கள். முனிவர்கள் மந்திராட்சதை வைத்துக் கொண்டு ராவணன் அப்படி திரும்புகிற போது சிரஞ்சீவியா இருக்கணும், அந்த பக்கம் திரும்பினவனே நாசமா போக இந்த அரிசி எப்பவும் வாயில போடுறது என்று ரிஷிகளெல்லாம் மனம் நொந்து வெந்து நிற்கிறார்கள். அன்னேன்னு காலில் விழுந்தாள். ராவணனுக்கு சீற்றம். தங்கையின் மூக்கு போய் அலங்கோலத்தை பார்த்தவுடனே நாசியிலே நெருப்பு பொறிகள் வந்தன. அந்த மீசை மேர்களெல்லாம் சுறுசுறு எரிகின்றன. நாவிலே உள்ள தீர்த்தத்தாலே போட்டு அணைத்தான். சகோதரி, யார் உன் மூக்கை அறுத்தது? அண்ணா, ராகவன் லட்சுமணன் என்ற 2 மானுடர்கள். அவர்கள் பஞ்சவடியில் வாழ்கிறார்கள். சீதை ரொம்ப அழகு. உனக்கு ஆகுமென்று தூக்கப் போனேன். நில்லு. சீதை ரொம்ப அழகா? அண்ணா, அந்த தலைமையிலெல்லாம் அப்படி இருண்டு சுருண்டு சுருட்டி சுருட்டி கொண்டிருக்க அண்ணா. காண வேணும் லட்சங்கண்கள் சீதாதேவி தன் காலுக்கு நிகரோ பெண்கள். செணுலகெங்கும் வாட்டி திசையெங்கும் புகழ் நாட்டி திரியும் ராவணா உந்தன் 20 கண் போதுமோ காண வேணும் லட்சங்கண்கள். அண்ணே, உன் 20 கண்கள் காணுமா? லட்சம் கண்கள் வேணுமே சீதையை பார்க்க. அந்த தங்க கொடி போலே இடை அசைந்து அசைந்து ஆடும் தங்க கோடி போல் இடையும் சீவி வகிர்ந்த சாய்ந்த பின்னலின் ஜடையும் இங்கீத்த மிருத்துவாக்கியம் இவளே தேவதா யோக்கியம் மங்கையர்க்குள் சாக்கியம் வாய்த்தால் உன்னதே பாக்கியம் காண வேணும் லட்சங்கண்கள். ரொம்ப அழகடா. தாமரை இருக்கும் தையல் செடியான் தரமும் அல்லல். அண்ணே, இந்திரன் சசியை பெற்றான். தேவர் கோமான் இந்திராணியை பெற்றான்.
இரு மூன்று வதனத்தோன் தன் தந்தையும் உமையை பெற்றான். சிவபெருமான் பார்வதியை பெற்றார். தாமரை செங்கானானும் சென்றிரு மகளை பெற்றான். சீதையை பெற்றாய் நீயும் அந்தாரம் பார்க்கில் நன்மை அவர்க்கில்லை உனக்கே ஐயா. முடிவாக பார்த்தால் உமாதேவியை பெற்ற சிவனுக்கும் திருமகளை பெற்ற திருமாலுக்கும் பெருமையிலே சீதையை பெற்ற உனக்குத்தான் பெருமை. அந்தாரம் பார்க்கில் நன்மை அவர்க்கில்லை உனக்கே ஐயா. இன்னொரு பொருள், அந்தாரம் பார்க்கில் நன்மை அவர்க்கு இல்லை உனக்கே ஐயா. இன்னொரு அர்த்தம், அந்தரம் விண்ணுலகத்திற்கும் பார்க்கு மண்ணுலகத்துக்கும் இன்னல் துன்பம் மை குற்றமில்லை. அந்தரம் பார்க்கு இன்னல் மை இல்லை உனக்கே ஐயா. அண்ணே, ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தானன் நாவில் வைத்தான், பாகத்தில் ஒருவன் வைத்தான். ஒருவர் பட்சஸ்தலத்திலே வைத்தார், ஒருவர் நாவிலே வைத்தார், ஒருவர் உடம்பிலே வைத்தார். சீதையை பெற்றார். அண்ணா, மகத்தோள் பெற்ற வீரா, நீ எங்கனம் வச்சு வாழ்தி. நீ சீதையை பெற்றா எங்க வச்சு வாழ போற? நீ எங்க வச்சு வாழ போற அண்ணே? அது மட்டுமல்ல, அவள் வந்தால் அல்லோ வீரியம், அப்போ முடிந்தது உன் காரியம். அதை கேட்ட ராவணன் மாரீசனை துணையாக பெற்றான். மாரீசன் பொன்மானாக போனான். பகவான் ஆசிரமத்துக்கு முன்னாலே ஜபதமங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவதார நோக்கம் நிறைய வேண்டும். அதனாலே பிராட்டியார், ஆண்டவனே அந்த பொன்மானை பற்றி கொடுனார். இதுவரைக்கும் கணவனை ஒன்றின் கேளாத தாய் அந்த மானை பற்றி கொடு. பகவான் கருணை தெய்வம். லட்சுமணா, அண்ணி மான் கேட்கிறா, நீ ஆசிரமத்திலே காவலாக இரு, நான் மான் பற்றி வருவேன். அண்ணா, தபஞ்செய்ய வந்த உங்களுக்கு மான் ஏன்? தெலுங்கிலே ஒரு பழமொழி, நேசேவாடிக்கு கோந்தி பில்லா எந்துக்கு, நெய்யிறவனுக்கு குரங்கு குட்டி ஏன்? அண்ணி, எஜமான் அண்ணன் இருக்க அந்தமான் ஏன்? அந்தமானுக்கு போகலாமா? அந்தமானுக்கு போகலாமா? உனக்கு சொந்தமான் உங்கள் தம்பி எப்பவும் வேதாந்தம் பேசுவார். நான் இதுவரைக்கும் உங்களை ஒன்றுமே கேட்டதில்லை. மான் பற்றி கொடுங்கள் என்று கொஞ்சினாள். தம்பி, ஜனகராஜ குமாரி, அவள் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் தலைவி. மான் கேட்கிறாள், கொஞ்சம் இரு அண்ணா. அயோத்தியிலே கைகேசி அம்மையார் வார்த்தையை கேட்டு அப்பாவுடைய ஆவி முடிஞ்சது. அதே வேலை இப்ப நீங்க செய்றீங்க. ஆகவே இந்த மான் வேண்டியதில்லை என்று சொன்னார். பகவான், தம்பி என்ன காரணம்? அவன் மாரீசன் என்ன? அப்படியானா என்னுடைய கோதண்டம் இருக்கிறது, அவனை கொன்று போடுவேன் என்று சொல்லி தம்பியை காவலாக வைத்துவிட்டு பகவான் மான் பின்னே சென்றார். அவன் மாரீசன் என்று தெரிந்து பானத்தினாலே மாரீசனை கொன்றார். மாரீசன் மாண்டான். ஹா லட்சுமணா, சீதா என்று அலறினான். அந்த வார்த்தையை பிராட்டியார் கேட்டு, தம்பி லட்சுமணா, அண்ணாவுக்கு ஆபத்து, சென்று துணை செய் என்றாள். ஆதிசேஷ அவதாரம், அறிவின் சிகரம். அண்ணி, எங்க அண்ணனுக்கு ஆபத்து. ஆரென்று ராக வனை எண்ணி நீர் சும்மாயித்தை அறிந்து சொன்னீரோ அரீரோ. ஏறாத வார்த்தை இது வசையோடு கூமே போரில் எண்டி செய்யாதி பரும் அண்டின படையுடன் மண்டினாலும் என் அண்ணன் சுண்டி வீரல் போதாதோ. ஆர் என்று ராக வனை அண்ணி, என் அண்ணன் கோதண்டம் காதண்டம் வளையுமன் மூதண்டம் விளக்குமே யார் என்று எண்ணினீர் என்று எத்தனையோ அறவுரை பகர்ந்தும்
அவதார நோக்கத்திற்காக பிராட்டியார், தம்பி லட்சுமணா, நீ மாற்றாந்தாய் மகன், ஒரு மாற்றாந்தாய் பிள்ளை பரதன் அழுதுகினே வந்து தாயார் கொடையை கவர்ந்தால், பரதன் பாதுகையை கவர்ந்தான், முள்ளு குத்துட்டோம்னு. அண்ணன் மாண்டால் அண்ணன் உடைமை உனக்கு ஆகுமென்று கருதுகின்றாயா? நீ பசுந்தோல் போர்த்த புலி, பசும்புல் மூடிய மாயக்கிணறு என்று வைத்தாள். அரியரி அரி என்று காதை மூடிக்கொண்டு வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ என்று இளைய பெருமாள் அண்ணனை நோக்கி கொண்டு புறப்பட்டார். ராவணன் மாயா சந்நியாசியாக வந்து அம்மா அன்னம் என்று கேட்டு அன்னம் போட வந்த அம்மாளை கன்னம் எடுத்து செல்லுகின்ற வழியிலே ஜடாயு பகவான் தடுத்தார். எத்தனையோ ஆயுதங்களினாலே அவரை இம்சித்தான். அத்தனையும் அவர் வென்று ராவணனை துன்புறுத்தினார். சிவந்தந்த வாளாலே ஜடாயு பகவானுடைய 2 சிறகுகளை வெட்டி இலங்கையிலே கொண்டு போய் சிஞ்சுபா வனம் என்ற அசோக வனத்திலே பிராட்டியாரை சிறைவித்தான். ஜடாயு பகவான் ராம 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 என்று நிலத்திலே விழுந்தார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் யுகனி.